வழக்கம் போல நானும் என் ஜூனியரும் கோவிலுக்கு காலையிலேயே தயாராகிட்டோம். அவருக்கு இன்னும் தூக்கம் கலக்கம் மறையவே இல்லை. ஆனாலும் என் கூட வராமல் இருப்பாரா? இன்றைக்கி வழக்கம் போல் என் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலங்க. கொஞ்சம் தூரமான ஒரு கோயிலுக்கு போனேன். இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில். ஏன்னா எங்கள் அம்மா இந்த கோயில் நிர்வாகத்தில் உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அவங்களுடைய எல்லா நேரத்தையும் இந்த கோயிலை தாங்க செலவிடுவாங்க. இந்த கோயிலை கழுவி சுத்தம் செய்து இருப்பாங்க. அப்போ முன்பு இந்த வாண்டு இல்லாதப்போ வேலை முடிஞ்சோன்னே இங்கே வந்துடுவேன். என் தங்கச்சி அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் வெளியெல்லாம் வேலைக்கு போகல. ஸோ நானே என் தங்கச்சி தம்பி எல்லாம் எங்கள் அம்மா கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருப்போம். முன்ன இந்த கோயிலை சுற்றி தம்பிக்காய் தோட்டம் இருக்கும். ரொம்ப தம்பிக்காய், அப்புறம் அங்கிட்டு ரப்பர் மரம் இருந்தது. இப்பொழுது இந்த கோயிலை முன்ன சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ சீரமைச்சு பெரிய கோயிலாக ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ஏன்னா என்னோடய பெண் குழந்தைக்கு நான் மாதமா இருக்கும்போது வேலை முடிஞ்சு நேராக இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். இந்த கோயில் எப்பயுமே என் மனதுக்கு நெருக்கமான ஒரு கோயில். ரொம்ப நாள் கழித்து இப்போ தாங்க நான் இங்கே வரேன். சரி, கோயில் முடிஞ்சோடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவகத்தில் போயிட்டு இன்றைய காலை சிற்றுண்டியை முடிச்சிடலான்னு போயிட்டேன். சரி, என்னோடய வாண்டு ஒரு சின்ன தோசையும் நான் ஒரு பூரியோடையே முடிச்சுட்டேன். முடித்து வீட்டில் போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு லஞ்சுக்கு தயாராகிட்டேன். லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு எங்கள் வீட்டில் பொதுவாகவே சாட்டர்டே இந்த மாதிரி விடுமுறை, ஏன்னா என் பிள்ளைங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக பிரியாணி வேணும். ஏன்னா எங்கள் வீட்டில் என் மகன் எல்லாருக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் பிரியாணி செய்கிறதுக்கு சொந்தமாகவே வீட்டில் அதனால் மசாலா அரைச்சி வச்சுக்குவேங்க. ஏன்னா அடிக்கடி தேவைப்படும். பிரியாணி செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படியாவது ஒரு மணி நேரம் தேவைப்படணும். ஏன்னா வெங்காயத்தை தனியாக வேக வைக்கணும். அப்புறம் இந்த தக்காளி, பிரியாணி மசாலாலாம் வெந்த பிறகு தான் இந்த கோழியை போட்டு அரிசியை போடணும். அதனால் பிரியாணி செய்கிறதுக்கு எப்படியாவது 1 மணி நேரம் வேணும். நல்ல பிரியாணி வேணும்னா காத்திருக்க தானே வேணும். சரி, பிரியாணி இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்குங்க, ரைத்தா இருக்கும். சரி, பிரியாணி, ரைத்தா, சிக்கன் சாம்பார், அதோட இன்றைக்கி லஞ்சை சிம்பிளாக முடித்தாச்சு. ஸோ லஞ்சை முடிச்சோன்னே என் வீட்டு ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சீக்காக இருந்ததுனால சுத்தம் பண்ண நேரம் இல்லாமல் இருந்தது. அங்கே என் பையனுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் அந்த மாதிரி ஒரு அமைச்சு கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அப்போ இன்றைக்கி ஒரு கெனோஃபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இருந்த ஓரத்தில் உள்ள புட்களெல்லாம் சுத்தம் பண்ணி செய்யலான்றப்ப இருட்டிருச்சு. ஏன்னா என் பையனை கொண்டு போய் கேடிஎம்மில் விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, வந்து பார்த்தா மழை போல் துணி குவிஞ்சிருந்துச்சிங்க. சரி, இந்த துணியெல்லாம் மடித்து இன்றைக்கி செட்டில் பண்ணிடலான்னு துணி மடிக்க உட்காந்தேன். எனக்கு பொதுவாகவே துணி மடிக்கும்போது இப்படி ஒரு குட்டி மேஜை என் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கீழே உட்காந்து இந்த குட்டி மேஜை மேலே இந்த துணியை வச்சு தான் மடிப்பேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். முதல்ல என்னோடய ஜூனியர் சட்டை தாங்க மடிக்க ஆரம்பித்தேன். அவரோட துணிங்க தாங்க எப்பயுமே நிறையா இருக்கும். சரி, துணியெல்லாம் ஒரு வேளை முடிச்சுட்டு பார்த்தா என்னோடய குட்டி வாண்டு தூங்கிட்டாருங்க. நான் துணி மடித்து முடிக்கும் போது 11:40 ஆச்சு. அவரும் தூங்கிட்டார். சரி, இது தானே, இவரும் தூங்கிட்டார், நம்மளுக்கு இன்றைக்கி தூங்க வைக்க நேரம் இல்லை, நம்மளும் போய் தூங்கிடலான்னு தயாராகிட்டேன். அனைவருக்கும் எனது இரவு வணக்கம்.